வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது மிதுன ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சியில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 6 ராசிகள் வாரியான கணிப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் மிதுன ராசிக்குள் தனது பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். இந்த பதிவின் மூலம் மிதுன ராசியில் சுக்கிரன் பரிவர்த்தனையானது அதன் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பலன்களுடன் 6 ராசிகளின் அதன் சாதக பாதக தாக்கத்தை எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதை பார்ப்போம். மிதுனத்தில் சுக்கிரன் பயிற்சியில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய முதல் 6 ராசிகள் வாரியான கணிப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்க்கலாம். மேஷ ராசி மக்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக மேஷராசி மக்கள் தங்களது அலட்சியத்தால் பணத்தை இழக்க நேரிடும் சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் நண்பர்களின் ஆதரவையும் நீங்கள் இழக்க நேரிடும். தொழில்துறையில் இந்த பயணத்தின் போது நீங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள், அதற்காக முயற்சிப்பீர்கள். வணிக வியாபார முன்னிலையில் நீங்கள் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் உங்கள் வணிக வெற்றிக்காக சில நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. பொருளாதார பண விஷயத்தில் பயணத்தின் போது நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம். ஆகவே நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மேஷராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களிடம் இருக்கும் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளால் சில சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க நேரும். மேஷராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த சுக்கிரன் பயணத்தின் போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் 2வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். மேற்கூறியவற்றால் நீங்கள் அதிக செலவுகளை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் மற்றும் சில குடும்ப மதிப்புகளையும் நீங்கள் இழக்க நேரிடுகிறது. ரிஷபராசி மக்களுடைய தொழில்துறையில் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றி பெற நலம் உண்டு. வணிக பார்வையில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் 2க்கும் மேற்பட்ட தொழில்களை நடத்தி அதன் மூலம் லாபம் அடையக்கூடிய தன்மை ரிஷபராசி மக்களுக்கு கிடைக்கும். பொருளாதார பணத்தில் நீங்கள் நல்ல பணத்தையும் செல்வத்தையும் அடையலாம், குவிக்கலாம் மற்றும் அதை சேமிக்கவும் செய்யலாம். ரிஷபராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல முறையில் பழக முடியும். இது உங்களிடம் உள்ள அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக வெளிப்பாடுகள் இருக்கும். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் நல்ல தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ்வீர்கள் என்று நம்பலாம். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியானவர் இப்பொழுது தனது முதல் வீடான மிதுனத்தில் ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். அதில் உள்ள வசதிகளை நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் நீங்கள் அதிக பயணம் செய்ய ஆர்வமாக இந்த நேரத்தில் இருப்பீர்கள். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மிதுனராசி மக்களுடைய தொழில்துறையில் உங்கள் வேலையை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்ல முக்கியத்துவத்தை பெற்று நலமாக உயர்வீர்கள் மற்றும் அதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மிதுனராசி மக்களுடைய வணிக முன்னணியில் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் ஒரு நல்ல வணிக நிறுவனமாக உங்களை நிர்ணயித்துவதற்கும் உண்டான சூழல் கிடைக்கிறது. பொருளாதார பண விஷயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவதில் வெற்றிகரமாக செயல்படுவீர்கள். அதை உங்களால் சேமிக்கவும் முடியும். மிதுனராசி மக்களின் உறவு முறையில் உங்கள் பங்கு கூட்டாளரும் குடும்ப கூட்டாளர் உறவில் நீங்கள் நல்லிணக்கத்தை பேண முடியும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொருத்தமாகவும் உற்சாகமாகவும் நல்ல தேகத்துடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்பது நம்பிக்கை தரும் செய்தியாக இருக்கிறது. அடுத்து கடகராசி மக்களுக்கு கடகராசியை பொறுத்து 4வது மற்றும் 11வது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் தற்சமயம் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். மேற்கூறிய உண்மையின் காரணமாக மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் லாபமின்மையால் சில கவலைகள் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சச்சரவுகளும் ஏற்படலாம்.
தொழில் ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் நட்பரை இழக்க நேரிடும். இது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கும் கடகராசி மக்கள் இந்த நேரத்தில் லாபத்தை இழக்க நேரிடும். வியாபாரம் சரியாக செயல் முடியாத சூழல் இருக்கும் என்பதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் வியாபாரத்தில் கண்காணிக்க வேண்டும். பொருளாதார பண விஷயத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் சூழல் இருக்கிறது. மேலும் உங்களுடைய குடும்ப செலவுகள், வியாபார செலவுகள் அதிகமாகி உங்களை சோதனைக்கு உள்ளாக்கும். உறவு முறையில் பார்க்கும்போது கடகராசி மக்களுக்கு தங்கள் துணையுடன் நல்ல மனித ஒழுங்கற்ற விழிமங்களை பேணி குடும்பத்தில் ஒரு சச்சரவு பெருகும் சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடகராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் தோள்கள், கணுக்கால் மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மற்றும் தொற்று நோய்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதால் கடகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து சிம்மராசி மக்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். தற்சமயம் அவர் 11ஆம் வீட்டில் அமர்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் உங்களுடைய வளர்ச்சியில் வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மிதனத்தில் இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் உங்கள் தொழிலில் உயர் வெற்றியை எதிர்கொள்வதோடு அங்கீகாரத்தையும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். வணிக முன்னணியில் நீங்கள் நல்ல லாபத்தை காணக்கூடிய சூழலும் மற்றும் நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் உங்கள் வியாபாரத்திலும் தொழிலும் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஆதாயத்தை அடைவதற்குண்டான சூழல் பெருகி வரும். பொருளாதார பணத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக அளவு பணத்தை இக்காலத்தில் சம்பாதிக்கலாம் மற்றும் அதன் மூலம் உங்களுடைய தேவைகள் யாவும் நிறைவேற்றி மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேணுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. நீங்கள் அன்புடன் அரவணைத்து குடும்பத்தில் நல்லதொரு உறவை உங்களால் உருவாக்கி நலமுடன் வாழ முடியும். உங்களது ஆரோக்கியத்தை பார்க்கும்போது உற்சாகம் மற்றும் ஆற்றல் காரணமாக சிம்மராசி மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் சார்ந்து நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி மக்களுக்கு சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி இருக்கிறார். அவர் தற்சமயம் 10ஆம் வீட்டில் அமைகிறார். அது தொழில் சாரமாக இருக்கிறது. மேற்கூறியவற்றால் நீங்கள் அதிக பணம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில்துறையில் அல்லது நீங்கள் வேலையில் கொள்கைகளை கொண்ட நபராக இருப்பீர்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை பெற்று நலமாக உயர்வீர்கள். வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் அதிக லாபம் ஈட்ட நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இந்த நாட்களில் உங்களால் செயல்பட முடியும். பணத்தின் முன் நீங்கள் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் மூலம் அதிகமாக பணத்தை பெற்று சேமிக்க முடியும். நீங்கள் பணத்தை குவியலாக குவிப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. கன்னிராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக பிணைப்பை நீங்கள் பராமரித்து நலமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதனத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் நல்ல உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உறவுகளும் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் பணத்தின் பற்றாக்குறையின்றி நலமாக நீங்கள் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களது தேவைகள் யாவும் பூர்த்தியாகி குடும்ப உறவுகள் யாவரும் உங்களை போற்றுவார்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.